நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர், முன்னாள் ஆளுநர் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். மேடம் வணக்கம். மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசிய பேச்சு தற்போது அவையில் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க? இது நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அதாவது படம் காண்பித்து அவர் பேசுகிறார், அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இறை சக்தி என்பது மனதில் இருக்க வேண்டும், வெளியே படமாக இருக்கக்கூடாது. அதுவும் பாராளுமன்றத்திற்கு என்று விதிமுறைகள் இருக்கிறது. அதைத்தான் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சொல்கிறார்கள், முதலில் அவருக்கு விதிமுறைகளை சொல்லிக் கொடுங்கள் என்று. ஆக இந்த நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த நாடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றுதான் பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறது. இல்லை என்றால் இத்தனை அறுதி பெரும்பான்மையான மக்கள் வாக்களித்திருக்க மாட்டார்கள். பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்று இவர்கள் வேண்டும் என்றே ஒரு வாதத்தை வைத்து அதையே எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். தவறான வாதம். அக்னி வீரர்கள் என்பவர்கள் இளைஞர்களை ராணுவத்தில் ஊக்கப்படுத்துவதற்கு நான் தெலுங்கானாவிலே பார்த்திருக்கிறேன். அவர்களெல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக தேர்வானார்கள் என்று. ஆனால் அதையுமே ராகுல் காந்தி கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆக மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் சொன்னதை போல படங்களை காண்பித்து இந்து மதத்தை அவர் அவமதித்துக் கொண்டு ஒட்டுமொத்த இந்துக்களிடமும் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, இஸ்லாமியர்களிடமும் அவர் ஒரு முத்திரையை காண்பிக்கிறார். அது உண்மையிலேயே அந்த மத சம்பந்தை சார்ந்த பெரியவர்கள் அதை பின்பற்றுகிறார்களா என்றும் கேட்கிறார். ஆக ஒரு அவைக்கு ராகுல் காந்தி எந்தவித முன்னேற்பாடும் இல்லாமல், முன் தயாரிப்பும் இல்லாமல், வேடிக்கையாக ஒரு பாராளுமன்றத்தின் புனிதத்தன்மையை கெடுக்கும் அளவிற்கு படமாக காண்பித்து ஏதோ வேடிக்கையாக பேசுவதை போலவும், ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் பேசுவதை போலவும் பேசிக் கொண்டிருக்கிறார். இதை எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? இதிலேயே அவரது பயிற்சியின்மையும் முயற்சியின்மையும் முதிர்ச்சியின்மையும் அப்பட்டமாக தெரிகிறது என்பதுதான். இல்ல, அவர் அனுராக் தாக்கூர், சனாதனம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பேசுறாரு. எதிர்கட்சிகள் மேல வரிசையா குற்றச்சாட்டை அடுக்குகிறார். அப்போ எதிர்கட்சி தலைவரா தான் பதில் சொல்ல வேண்டிய உரிமையும் கடமையும் தனக்கு இருக்கிறது, அதன் அடிப்படையில் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல, அவர் சொல்லட்டும். ஆனா சொல்லுகின்ற முறை என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, சொல்லுகின்ற விதம் என்று ஒன்று இருக்கிறதா. அனுராக் தாக்கூர் பேசுற மாதிரி அவரும் பேசட்டும், யாரும் இதுல மறுப்பு சொல்ல முடியாது. ஆனால் அவர் பேசுகின்ற விதத்தை பாருங்கள், அவர் நடந்து கொள்கின்ற விதத்தை பாருங்கள். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொல்கிறார், எனது ஜனநாயகம் எனக்கு எதை சொல்லிக் கொடுத்திருக்கிறது, எதிர்கட்சி தலைவரை மதிக்கத்தான் என் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. இன்னொன்று இடையில் ஒன்று சொல்கிறார், மைக் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு சொல்றாரு. அதற்கு சபாநாயகர் சொல்றார், இந்த பாராளுமன்றத்திலையும் சரி பழைய பாராளுமன்றத்திலையும் சரி எங்கேயுமே நாங்க மைக் ஆஃப் பண்றது இல்லை அப்படின்னு. ஆக ஒட்டுமொத்தமாக இந்த பாராளுமன்ற விவாதத்தை ஒரு சுய விளம்பரத்திற்காக வேண்டுமென்றே பிரித்து எடுத்து செல்வதை போலத்தான் அது இருக்கிறது. அவர் இப்ப முதல் எதிர்கட்சி தலைவர் என்ற பேச்சை ஒரு பதற்றத்தோடு எதிர்கொள்கிறார் என்பதை போலத்தான் எனக்கு இருக்கிறது. 18வது மக்களவையினுடைய முதல் கூட்டத்தொடர், குடியரசுத் தலைவர் உரை முடிந்து நடக்கக்கூடிய அவை நடவடிக்கைகள், எதிர்கட்சி தலைவரினுடைய உரையை முழுவதுமாக கேட்கக்கூடிய அளவுக்கு ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கு பொறுமை இல்லை அப்படின்னு இது பார்க்க வேண்டிய தேவை இருக்கா? இல்ல, நிச்சயமா இல்ல. அதாவது கருத்துக்களை ஒரு ஒட்டுமொத்த இந்த நாட்டு மக்களின் நம்பிக்கையை கொச்சைப்படுத்தும் அளவிற்கு பேசும் பொழுது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் ஆக வேண்டும். எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றால் எப்படி? இது ஜனநாயக நாடு. ஆக எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றால் அவர் சொல்லுகின்ற அத்தனையும் ஒத்துக்கொள்வதை போல இருக்கும். ஆக ஒரு தியாகத்தை, அதாவது ஒரு மதத்தையும் அவர் கொச்சைப்படுத்துகிறார், தியாகத்தையும் கொச்சைப்படுத்துகிறார். ஆக இவர் அக்னி வீரரை பற்றி இவர் ஒரு கருத்தை சொன்னால் அதுதான் இந்த நாட்டின் கருத்து என்று எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? ஆக இந்த நாடு, நான் கொரோனா நேரத்துல இன்னைக்கு அவர் சொல்றாரு நாட்டில் உள்ள பெண்கள் எல்லாம் ஏழ்மை நிலையில் இருக்கிறார்கள் என்று. இன்று உலக சுகாதார மையம் என்ன சொல்கிறது என்றால், கொரோனா நேரத்துல கொடுத்த அந்த 5 கிலோ அரிசி வறுமை கோட்டிற்கு கீழே இருந்த 25 கோடி மக்களை உயர்த்தி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆக இவர்கள் எல்லாம் ஏதோ சொல்ல வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அதை எப்படி அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள்? எதிர்ப்பு தெரிவித்துதானே ஆக வேண்டும். மணிப்பூர்ல நடைபெற்றது ஒரு உள்நாட்டு போர், அங்க ஏன் பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சென்று பார்க்கவில்லை அப்படிங்கிற கேள்வியையும் ராகுல் காந்தி எழுப்பியிருக்கிறார். இப்போ மணிப்பூர்ல காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்து மணிப்பூர் பிரச்சனை முற்றிலுமாக வேறுவான பிரச்சனை. ஆக அங்க உள்ள 2 பிரிவுகளுக்கான பிரச்சனை, அந்த மற்ற நாடுகளில் இருந்து ஊடுருவல் செய்பவர்களுக்கான பிரச்சனை. ஆக மணிப்பூரில் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்தில் இருந்து இந்த பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆக பிரதமர், உள்துறை அமைச்சர் அங்கே சென்று அதற்கான என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அதை எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆக எல்லாவற்றிலும் குற்றம் சாட்டப்பட வேண்டும், குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றே ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆக்கப்பூர்வமாக ஒரு கருத்தை தெரிவிக்காத போது
அதற்கு இப்பொழுது அவர் ராஜ்நாத் சிங் அவர்களை பற்றி சில கருத்துக்களை சொன்னார். அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் தவறு என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதே போல ராமர் கோயில் அந்தந்த இடங்களில் வெற்றி பெறுவது என்பது சில நேரங்களில் சில பேர் சொந்த ஊரிலேயே தோற்று போகிறார்கள். அப்படி என்றால் சொந்த ஊரில் உள்ள மக்களால் நிராகரிக்கப்படுகிறார்கள் என்ற அர்த்தமா? இல்லை. நம் தமிழ்நாட்டிலேயே அதன் முன்னுதாரணத்தை நாம் பார்த்து இருக்கிறோம். ஆனா அதே நேரத்தில் ராமர் கோயிலை சுற்றி உள்ளவர்கள் வெற்றி பெறவில்லை, அதனால் செய்தி கிடைத்து விட்டது என்று சொல்வதெல்லாம் எந்த கொச்சைப்படுத்தும் தனம் என்பதைத்தான் நான் சொல்கிறேன். மிக்க நன்றி திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. தொடர்ந்து